அன்பு நண்பர்களே, அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் கூறுகிறது, கோள் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். இன்று நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப் எப்படிப்பட்டது? அது எவ்வளவு வலிமையானது! விவிலியம் சொல்வது போல கோள் சொல்லுகிறவர்கள் பிராண சிநேகிதர்களையும் பிரித்து விடுகிறார்கள். நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். நண்பன் என்பவன் நிழல் போல இருப்பவன், நிழலாக இருப்பவன், நிறம் மாறாமல் இருப்பவன், துன்பத்தில் துணையாய் நிற்பவன், வெறும் மகிழ்ச்சியில் பங்கு கொள்ளுகிறவன் அல்ல, கஷ்ட காலங்களிலும் துணையாய் நிற்பவன். நட்பில் உண்மை இல்லை எனில் அது ஒரு காலி படகு போல இருக்கும். அதை எவ்வளவு தள்ளினாலும் ஆழத்தை அடையாது. அதுபோல குடும்ப உறவுகள், குடும்பம், நெருங்கிய நண்பர்கள் ஏன் பிரிந்து விடுகிறார்கள்? காரணம் என்ன தெரியுமா? பெருமை, சந்தேகம், பொறாமை, கருத்து வேறுபாடு, கௌரவம், பிடிவாதம், அவசியமில்லாத சொற்கள், தவறான புரிந்து கொள்ளுதல், மூன்றாம் நபரின் தவறான பேச்சை கேட்டு சந்தேகம், கருத்து வேறுபாடு, பொய்யான தகவல்களை நம்பி மற்றவர்களோடு பேசாமல் நட்பையும் உண்மையான அன்பையும் இழந்து விடுகிறார்கள். நட்பு எளிதில் உருவாக்கலாம், ஆனால் அதை பராமரிக்க தேவை அன்பு, பாசம், நட்பு, நேர்மை, உண்மை, பணிவு, பிணைப்பு. சுயநலம் இல்லாமல் வாழ்ந்தால் மட்டுமே நட்பு சாத்தியமாகும். நண்பர்களே, நட்பை வளர்ப்போம், நலம் பெறுவோம். God bless you.